ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். தேர்வே இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மூலயமா ஆட்களை தேர்வு செய்ய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 30,000 உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், டிஏ, ஹெச்ஆர்ஏ எல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழகத்திலே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. முக்கியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். 5/12/2024 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ எங்கேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், அதாவது சிடாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு சென்னை தான் கொடுத்துருக்காங்க. சென்னை இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் வேரியஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பிரைமரி, டெமெட்டிக் ஆர் தர்ஸ்ட் ஏரியாஸ் கொடுத்துருக்குறாங்க. மிஷன் மோட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், எதுலலாம் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஸ்கில் வந்து எதுலலாம் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் என்னென்ன பதவிகள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி, இது ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் டோட்டலாக 30 காலி பண்டம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. என்ன டொமைன்ஸ்லாம் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில் இங்கே இருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், ஐஓடி, எம்பெடட் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருக்கும். லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சென்னை, டெல்லி, மும்பை, எனிவேர் இன் இந்தியா, கொச்சி, கோவா, லக்ஷதீப், போர்ட் பிளேயர், விசாக், போபால், கர்வார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர்,
பிஎஸ்அண்ட்ஓ எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. 50 காலி பணியிடம் இருக்குது. சேம் என்னென்ன இதில் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ரோக்ராம் டெலிவரி மேனேஜர், நாலேஜ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் ஒரு 5 காலி பணியிடம் இருக்குது. சென்னை லொக்கேஷன். ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் 20 காலி பணியிடம் இருக்குது. இதில் எதுலெல்லாம் உங்களுக்கு வந்து இது தேவைப்படும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்னை லொக்கேஷன் கொடுத்துருக்குறாங்க. சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், மாடுல் லீடர், ப்ராஜெக்ட் லீடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 20 காலி பணியிடம் சென்னையில் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பதவிக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 20 காலி பண்ணதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் சென்னை அப்படின்னா, வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அந்த போஸ்ட்டை பற்றின அனைத்து டீட்டெயிலும் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போஸ்ட்டில் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது, என்னென்ன டொமைன்ஸில் எப்படி வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. லொக்கேஷன் சென்னை தான். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஐடிஐ இன் ரெலவென்ட் ட்ரேடு, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இதில் எது படிச்சினாலும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சினா 1 இயர், இன்ஜினியரிங்னா 1 இயர், ஐடிஐனா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, சேலரியை பொறுத்தளவுக்கு மினிமம் 3.2 LPA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டூரேஷன் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா இந்த அப்ளை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். என்டர் யுவர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் ஃபார் ஓடிபின்னு கேட்பாங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி வரும். அது மூலிமா இந்த பதவிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பதவிக்குமே அப்படி தாங்க. அப்ளை அண்ட் டீட்டெயில், வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளைன்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், என்கேஜ்மெண்ட் டேர்ம்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஏஜ் லிமிட்டு எல்லாமே ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பே ஸ்கேல் வில் பி எலிஜிபிள் ஃபார் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போ இன்டர்வியூ அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா மெயில் உங்களுக்கு வரும். அதில் பார்த்துட்டு நீங்கள் என்றைக்கு எந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக மட்டும் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஃபர்தராக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் மெயிலில் கொடுத்துருவாங்க, எப்போ வரணும், எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 16 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட் வந்து 5 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. எப்போ இன்டர்வியூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் லேட்டர் பை இமெயில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இமெயில் மட்டும்தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இமெயிலை நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயிலை கொடுங்க ரெகுலராக. எப்போ இன்டர்வியூ அப்படின்ற டீட்டெயில் வந்த உடனே நீங்கள் வந்து போய் பார்த்து இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி பாருங்கள். எந்த வேலை வாய்ப்பு நமக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பதவிக்குமே இருக்கக்கூடிய அந்த நம்ம சொன்னோம் என்ன இதில் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, டொமைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.